என்ன சொன்னாங்க டாக்டர்மா? டாக்டர் என்ன சொன்னாங்க? அதான் என்ன தான் இருக்க முடியாது கூட ஒன்றும் பண்ண முடியாங்களா? சொல்ல மாட்டேன்றீங்க. நான் தானே சொன்னேன், டாக்டரே முடிய வச்சிருக்கேன். உட்காருங்க உட்காருங்க. எங்க வரீங்க? என்ன பிரச்சனை இருக்கு? வாழ்த்து விடுமா? என்ன ஆச்சு? எத்தனை வருஷமா? ஒரு வருஷம் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்க? டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி தராங்க. என்ன சொன்னாங்க லாஸ்ட்ல? பண்ண முடியாது இவ்வளவுதான். அதான் சொல்ல வாயில வர மாட்டேங்குது. பண்ணிட்டே இருக்கணும். அது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. முதல்ல ரொம்ப இது வந்தாரு. இப்போ ஸ்ட்ரோக் இது வச்சு நடக்கிறாரு. அவ்வளவுதான். முதல்ல ரொம்ப படுத்த படிக்க நான் முடிஞ்ச அளவுக்கு பாக்குறேன். ஆனா நான் இன்னும் சொல்றேன், பாதி வலி குறையும். நல்லா எல்லாருமே சொல்றேன், வீடியோலாம் போட்டுருக்கேன். பாதி வலி குறையும், பாதி இருக்கும். நான் ஜெயிச்சதுல பண்ணிடுறேன். அதே மாதிரி வீட்டுல போயிட்டு கடுகெண்ணெய் பூண்டு கற்பூரம் போட்டு காய்ச்சி வச்சுட்டு உரி விட்டு சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுத்தால் கேட்கும், இல்லைன்னா கேட்காது. எந்த காலு? வச்சு போய்க்கு குத்துங்க மேல பண்ணி கொடுங்க. ரொம்ப வலிக்குதா? சொல்லுங்க சத்தமா. இதை சொல்லுங்க. சொல்லுங்க. ஒத்த கால் ரெண்டு காலா? சத்தமா பேசுங்க. வரும். சத்தமா பேசுங்க. வருதாம்மா? ஏமா வருதா சவுண்டுன்னு? சத்தமா சொல்லுங்க கொஞ்சம். ரெண்டு கால் வலிக்குது. ஐயா பேப்பர் மாற்றி போட்டு அதான் நெட்டில் போட்டுக்கல, கூகுளில் பண்ணால் வந்துட்டு போகுது அட்ரஸ். நரம்பு ஒன்றுமே வேலை செய்யல சொன்னாங்களா? நரம்பு ரத்த ஓட்டம் கூட வேலை செய்யலை. சுத்தமாக அப்படியே ஒரு ஜாமாய் போயிருக்குது. என்ன பேசுற? சொன்னாங்களா? கால வைய கால காலையில் சொல்றா நீடிக்கிறேன். கையெழுத்து கையெழுத்து வையே
கடவுளே எல்லாருக்கும் போனால் பதில் தருவேன். ஆனால் எனக்கு மாமி 3 மாதம் வந்து போத்தா நான் எப்படி பண்ணுறோமோ இது நம்ம உங்களுக்காக தான் செய்கிறேன். இந்த மாதிரி வீட்டில் போய் பண்ணணும். நீங்கள் இதை வேலை பண்ண மாட்டாங்க. நான் மக்கள் கஷ்டப்படுறாங்க சொல்லி இந்த மாதிரி பண்ணி கட்ட இதே மாதிரி வீட்டில் பண்ணணும். வழி படிச்சிடும். சரிங்களா? தூக்கி போகிற வர மாதிரி தூக்குங்க. செய்யல தூங்க வருதா வருதா வரியா? அப்புறம் பேசுங்க. வீட்டில் பண்ணணும். பண்ணால் குறைஞ்சிடும். படிப்படியாக குறையாது. நான் தெய்வா சொல்லி வரும். தெய்வா வீடியோவில் போட்டு வரேன். இப்போ பண்ணுறாரு இதே மாதிரி வீட்டில் பண்ணால் குறைஞ்சிடும். இன்னும் குறையாது சொல்லிட்டு முதல்ல தான் சொன்னேன். எத்தனை பேர் கடுகு எண்ணெய் பூண்டு கற்பூரம் பச்சை கற்பூரம் போட்டு காய்ச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா உருவணும். இந்த மாதிரி சுழி வச்சு கல்லுப்பு போட்டு சுழி வச்சு உதவணும். எல்லாத்தையும் சொல்கிறது. அது திருப்பி யாரும் கேட்காது. என்ன நான் போக சொல்ல முடியாது. எந்திரிங்க எண்ணி போங்க. நடந்து போங்க. எந்திரி எந்திரிங்க. நான் பிடிச்சிருக்கேன். எந்திரிங்க எந்திரிங்க. காலத்துக்கு வச்சுக்கோங்க. காலத்துக்கு வைங்க. தூக்கி வைங்க. தூக்கி வைங்க. கையோடு ஒரு விரல் பிடிச்சுங்க. ஒரு விரல் பிடிச்சி பிடிச்சிங்க. அவ்வளோதான். நடந்து வாங்க. ஒரு விரல் பிடிங்க. வாங்க. நீங்கள் பார்த்து பின்னாடி இங்கே வரல விடு. கையோடு நடந்து வா. நடந்து வா. தைரியமா வா. நடந்து வாங்க. தைரியமா நடந்து வாங்க. மனசு தைரியம் வச்சு வாங்க. ஒன்றும் பேடாதீங்க. ஒன்றும் ஆகாது. அதான் சாப்பிட சொல்லி சாப்பிட மாட்டேங்கியா? நான் என்ன பண்ணிய காலையில் பண்ணியாக்குற மனுஷன் சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா இருக்கும். நீ சாப்பிடலாம். சாப்பிட்றது நான் என்ன பண்ணிய? நான் காலையில் போய் சாப்பிட்டு சொன்னேன். திரும்புங்க. காலையில் சாப்பிட சொல்லி சாப்பிட பண்ணியா இருக்கிற கிரு போகிறது. அதான் தயவுசெய்து சொல்லி வந்தாலும் தெரிஞ்சிருவாங்க. நடந்து கொஞ்சம் வரலாம். நீங்கள் வாங்க. நடந்து போங்க. போல காலையில் சொன்ன ஒரு இட்லியாக ஊட்டுமான்னு சொன்னீங்கம்மா. அப்புறம் ஊற்றிட்டா கோயிலுக்கு போனேன். கோயில் வந்து வீட்டுக்கார ஊற்றிட்டா சொல்லுது. கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன? காலையில் சொன்ன சாப்பிட சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி சாப்பிட வச்சுக்க அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. உட்காந்து வீட்டில் போய் சாப்பிடணும். சரி உட்காந்து சரி தலைவரா தலைவரா சார் உட்கார சொல்கிறேன். உட்காருங்க. எப்படி இருக்குது இப்போ? வாய்த்தல் சொல்லுங்க. சத்தம் சொல்லுங்க. நல்லா இருந்தா கையில் போடுது. கை தூங்குங்க. தூக்கு. கை தூக்குங்க. இப்போ தூக்குங்க. தூக்குங்க. அண்ணே தூக்குங்க. தூக்கு. வருதா இல்லையா? பரவாயில்லையா? இப்பமா சொல்லுங்க. பரவாயில்லையா? நான் சொன்ன வேலையை வீட்டில் செய்யணும். 6ஆவது சரி. இப்படி தான் நான் சொன்னது வேலை. அவ்வளோதான். நான் வந்து பப்ளிக்கு தான் மக்கள் முன்னாடி தான் பப்ளிக் மறைச்சு பாருங்க. என்ன தான் சொல்லுது? நான் சொல்கிற வேலையை நீங்கள் அப்படியே கலர் பிடிச்சிக்கணும்.
ஓம் நாராயணா. நான் கஷ்டப்பட்டு தெரியும் நல்லா சொல்லி கையை மடக்கிறேன். ஓ கஷ்டம் நான் தான் எடுக்கிறேன். ஏற்றுக்கீங்க. நல்லா இருக்கணும்ல, நல்லா இருக்கணும்ல, கொஞ்சம் பொறுத்துக்க. நல்லா இருக்கணும்ல, கையை தூக்கும்ல, ஃப்ரீயா வரணும்ல. போயிட அடியே வச்சுட்டே வா, வச்சு கூடாது, அடியே வச்சுக்கோ. யூடியூப் பார்த்து வந்தேன். எனக்கு பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கிறேன். கை கால வலி இல்லை, கொஞ்சம் நடக்கிறேன். இது முன்னே வாக்கியம் விட்டா நடப்பேன். என்ன பண்ணேன், அதெல்லாம் போய் எல்லா டாக்டர் பார்த்தேன். யாரும் ஒன்றும் இல்லை, இதான் முடியும் அதான் சொல்லிட்டாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம். கொஞ்சம் அதான் எல்லாமே இதுவாக இருந்துச்சு. இப்போ இங்கே வந்த பிறகு அவர் ஐயா செஞ்சதுனால கொஞ்சம் பேச்சும் நல்லா வருது, கையெல்லாம் தூக்க முடியாது. அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சுப்பா. ஒன் இயரா ட்ரீட்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில். அந்த ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு தான் இருக்கு. அதனால அவர் வந்து வாக்கர் வச்சு தான் நடந்துட்டு இருக்காரு. கால் சுத்தமாக தூக்க முடியல, அந்த ஒரு கை இப்போ வந்து செஞ்சு விட்டாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தூக்குறாரு கை. இல்லைப்பா, அது நம்மளா விருப்பப்பட்டு வந்தோடனே அன்னதானம். நடப்பாருப்ப வாக்கர்லாம் நடப்பாருப்ப. பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்லையம்மா. அப்புறம் அவரே சொல்லியா பாரு, பரவாயில்ல பாரு. கால் தூக்க முடியுதா பாத்துக்க. என்னம்மா பிரச்சனை பாக்கணுமா? என்னம்மா பிரச்சனை சொல்லுமா? என்ன பிரச்சனை? எத்தனை வெளியே போறா? எவ்வளோ வெளியே போ. ரொம்ப வருஷமா? எது வலிக்குது சொல்லுங்க. இருக்கான்னு பாரு, வலி இருக்கான்னு பாருமா. சொல்லுங்க வலி கண்ணு. வலி கேளுங்க. என்ன பண்ணுறது? காலை கொல்லமான்னு கேளு, காலை கொல்லமான்னு கேட்டு உட்காரு. சரி.
இருமா 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 தூக்கிட்டு அவன் கீழே போடுறான் மண்டையில் மோடுறான் ஒரு துணியை கொண்டு கீழே போடுறான் தூக்கிட்டு வா சுடாது பார்த்து தூக்கிட்டு வா பரவாயில்ல சுடாது பார்த்து சுடாது பார்த்து சுடாது என்னைக்குமே தெரிஞ்சுங்க ஏமா கொஞ்சம் பேச ஐயா அழகேசு எடுத்து போடுறா போட்டு அங்கே வழியாக பின்னாடி தெரிஞ்சுங்க எவ்வளோ ஆள் பார்க்குறது வேலை ஸ்கூல் போய் வேறு ரோடு கீழே இறக்கி விட்டுவாடா இங்கெல்லாம் வரக்கூடாது கைதா அந்த தான் அடியில் வைக்கணும் கீழே எல்லாம் வர முடியாது பார்த்துருக்கு அந்த தான் வைக்கணும் மெயின் மேலேயும் முட்டி கீழேயும் முட்டி கீழே நான் சொன்னது செய்யுமா ஆமாம் நடக்க சொல்லுங்க நடந்து போக சொல்லுங்க நடந்து போக தெரியுமா நடந்து போங்க வேகம் ஒரு நடந்து போகலாம் கீழே வேக போகலாம் நடந்து போங்க நல்லா எழுந்து நடந்து போங்க ஏய் கீழே விட்டுட்டியா கீழே விட்டுட்டியா கீழே சரி ரைட் கேளுங்க எப்படி கேளுங்க வலி இல்லையா வேற உங்களுக்கு என்ன ஏமா உங்களுக்கு என்ன உங்களுக்கு சொல்லுங்க வாங்க எவ்வளோ நடக்குது ரொம்ப வருஷமா இருக்குங்க ரொம்ப வருஷமா எவ்வளோ நாள் 10 வருஷமா 5 வருஷமா கவனிங்க 20 வருஷம் 20 வருஷம் ஆஸ்பத்திரி போனீங்களா போயிட்டு பார்த்து என்னதான் சொன்னாங்க 20 வருஷம் ஆஸ்பத்திரியில் மாத்திரை மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க மாத்திரை மருந்து எழுதி கொடுக்குறாங்க சரியா போயிடும் சொல்றாங்க 20 வருஷமா இருக்குது இப்ப இருக்கானு பாருங்க பாருமா கொஞ்ச காலம் பாருமா இழுபடி கொஞ்ச காலம் பாருமா நான் சொன்ன வேலை செய் திருக்கோளி இப்ப பரவாயில்லையா வாய் தர சொல்லுங்க பரவாயில்லையா கட்டுங்க அம்மா ஒன்னா பண்றது தாய் கொண்டாங்க 10 கையா இருக்குது ஒன்னா சொன்னா இடுப்பு எப்படி இருக்கு இப்ப சில சமயம் நடக்க முடியும் நடந்து பாரு போ ஒன்னா சொன்னா கை வலிக்குதா கால் வலிக்குதா முட்டி வைக்க ஒன்னா சொன்னா நான் செய்ய முடியாது நடந்து போங்க வேமா வாங்க எப்படி இருக்கு இப்ப பரவாயில்லையா 20 வருஷம் வரிசை வழி வெங்க என்ன பண்ண சரி அடியில் வந்து போங்க முட்டி வலிக்கணும் பார்த்து வேணும் போங்க போமா முட்டி வலிக்கணும் பாட்டு வாங்க போங்க முட்டி வலி வருதான் எடுங்க கால் வலியா ஏமா குறையில இப்போ பாருங்க சத்தமா சொல்லுங்க உட்காருங்க கொஞ்ச தூரம் நடக்க உட்காரு முடியல காலை சொல்லலாமா கீழே வந்துட போறீங்க நாராயணா நடக்கும் போது தடுமா கீழே விழுகிறான் கொஞ்சம் தூரம் தான் நடக்கும் எல்லாத்துக்கும் வயசாச்சுன்னா குறிப்பிட்ட நம்ம வயசாக சாப்பாடு குறைய ரத்தம் குறைய எல்லாம் குறைவா விட்டாம இருக்கேன் நல்லா இருந்தா திடீர்னு இப்படி வந்தா சின்ன குழந்தைங்களா இப்போ குழந்தை மாதிரி என்ன பேசுற வயசாச்சுன்னா இந்த மாதிரி குழந்தை மாதிரி தான் நம்ம பழைய வீச கொடுவாரு விருப்பு மாதிரி அதான் விருப்பு மாதிரி பழைய மிஷின் நீர் குடிக்கிறாங்க இப்போ பாரு வாயப்பா இங்கே அதுக்கு மாட்டி
ஓடியா வீட்டுல போய் இதே மாதிரி பாடம் படிக்கிறீங்களா? சரி பண்ணுங்க. உங்க பக்கத்துல விளையாட்டு கொடுத்தோம்ல இருக்கா? இருக்கு பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்கா? அவர் கும்பிடுங்க. கூட இருக்காங்க. சரி சரி பலப்படாதீங்க. சரி சரி நல்லா இருப்பீங்க. சரி சரி. நான் இருக்குது வாடகை விடுவேன். இன்னும் ஒரு வாட்டி 10,000 5,000 வாங்கலாம். நமக்கு அது பிடிக்காது. அவங்களாம் மனசார தரணும். மக்களுக்கு மனசார சாப்பாடு போடணும். கடுகு எண்ணெயில் பொரிச்சிடும். அந்த காரம் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும். நடந்து பார்த்தா நான் பண்றேன். வேகமா ஊர்த்தப்ப அடுத்த வேகமா நடத்தா பார்த்தப்ப நடந்து போங்க. இன்னும் நடக்க ஸ்பீடா. என்னம்மா அம்மா நல்லாதா? வாங்க வாங்க. குடி எப்படி இடுப்பை பார்த்து கொஞ்சம். ஏன்னா 20 வருஷம் வழியாச்சே. ஓகே சொல்லால இடுப்பை தொல்லால எனக்கு கேட்டுதான் செஞ்சுதான். நான் பக்கடி தான் பண்றேன். மக்கள் முன்னாடியே குளிதான் இடுப்பு லூஸ் பண்ணீங்க. கை வைங்க. இங்க வாங்க. எடுத்து விடு. எனக்கு கேட்டு செய்ய தப்பு கிடையாது. அது செய்யறது மக்கள் சேவை. மக்கள் நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும். பிடிக்காது கை வலி முட்டு வலி ஆசைப்படுறதான் பண்ணி தரேன் நான். அதான் நம்ம அரசு பண்றது இல்லை. பப்ளிக் தான் பண்றேன். எல்லா முடியும் பப்ளிக் தான் பண்றேன். என்ன சொல்றது? எங்க யூடியூப் சேனல்ல பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அவருக்கு கொஞ்சம் பண்ண அவருக்கு சந்தோஷமா இருக்கு. யாரும் பண்ண மாட்டீங்க. பண்ண மாட்டீங்க. அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல நம்ம சேனல்ல மக்கள் பண்ண நம்ம கடிக்குமா கொடை கடிக்க. நடந்து பாருங்க. இட்டம் பாருங்க. இது பண்ணி பரவாயில்ல. 20 வருஷம் வழி எடுத்து வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. டாக்டர் பாத்தீங்களா நம்ம வேலையா? 20 வருஷமா எனக்கு இடுப்பு வலி இருந்தது. டாக்டர்கிட்டலாம் போனேன். வைத்தியம்லாம் அப்பப்போ பண்ணிக்கிறது. அப்புறம் இப்போ ஐயா கோயில் கேள்விப்பட்டு இங்கே வந்தேன். இப்போ வலி இல்லை, குறைஞ்சிருச்சு. ஐயாவுக்கு நன்றி. சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் வாங்கலை. எங்கள் அக்கா தான் இவங்க. 20 வருஷமாக இடுப்பு வலி இருந்தது. இப்போ வந்து ஐயா கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட 20 வருஷமாக டாக்டர்கிட்டலாம் நிறைய இடத்துல பார்த்தோம். நிறைய இடத்துல பார்த்து சரியாகாமல் இங்கே வந்து ஐயா கோயில்கிட்ட வந்து ஐயா கோயிலுக்கு வந்தோடனே இப்போ இடுப்பு வலியெல்லாம் சரியாக போயிடுச்சு. ஐயா வந்து நல்லா இதாக பார்த்துன்னு இது பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. இல்லை பணம் எல்லாம் வாங்கிறது இல்லை. ஆமாம், அன்னதானம் பண்ணுறாரு. எங்களால் முடிஞ்சதை அன்னதானத்துக்கு நாங்கள் போட்டோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இது இல்லை. தண்ணியில போட்டு கொஞ்சம் குடிங்க. நெத்தில வைங்க. நேரம் தான் பெருமாள் நாம தான், வேற எதுவும் இல்லை. பெருமாளே தான். அது ஒரு நோய் என்ன பிரச்சனை? எவ்வளோ நாளத்தா? 1 மாசமா? என்ன 10 மாசம் 20 வருஷம் போது 1 மாசம் கூட ஒன்று கீழே விழுந்து யூடியூப்பு இப்போ இல்லை. முன்னாடி எங்கே வைங்க?
இது வேலைக்கா ஒரு மாதம் வலிக்கா திருநெல்வேலி வரையா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிடையாது, இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் வரைக்கும் நீர் மாத்திரை மருந்து சாப்பிட்டாங்க. ஏமா கொஞ்சம் பேசாதீங்கம்மா, தயவு கையெழுத்து கும்பிடுறோம் உங்களை. எதான் உங்களுக்கு எதை எனக்கு கும்பிட்றேன், நீங்கள் நல்லா இருக்கணும் தான், அதுதான் நான் போகிறது வீடியோ மக்களுக்காக தான் போகிறது தான். சரிங்கம்மா. நீர் அப்படின்னு சொல்லி ஊசி போட்டுக்கிட்டு மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஆனா கேட்கல. ஒரே உளைச்சலா நடந்து போங்க, நிமிந்து போங்க, நிமிந்து போங்க இப்ப, நிமிந்து போங்க, நடந்து போங்க இப்ப. ஐயா நிமிந்து போறாங்க பாருங்க, இப்ப நிமிந்து போறாங்க இல்லையா பாருங்க. பாட்டு 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 அப்படி பாருங்க. போதுமாயா? உட்காரு. எனக்காக சொல்லியா உடனே சொல்லியா? நான் தொட்டேன், நான் வேலை தொடவே இல்லை. உட்கார். காலை தொடலாம்ல பண்ணு. வீட்டில் மீது ஃபாலோ பண்ணிக்கணும். காலத்துக்கு மேலே வைமா. டேய் காலை மேலே போல என்ன பண்ணுவீங்க? காலை மேலே வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு மேலே இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுங்க? காலை வச்சுட்டு அப்புறம் என்னங்க? உங்கள் கோயில் பொட்டல் தான் இருக்குது, கோயில் இல்லாமல் தான் இருக்குது. நான் நிற்கிறேன், அதான் கேட்டேன். கூட இருக்கிறான். ஒரு நேரம் பேச சண்டையெல்லாம் போட வேண்டி கட்ட வச்சா, போலீஸ் எல்லாம் போக வேண்டி கட்ட வச்சா சால்வ் பண்ணி நிற்கிறேன். உண்மையாக என்ன சாலாச்சுன்னு சொல்லிட்டேன். உடனே சால்வ் பண்ணி இல்லை வேற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. உண்மையாக என்ன? நீங்கள் கொஞ்சம் கோவத்தை குறைங்க. ஒரு நாளாக அமைதியாக இருப்பீங்க, டக்குன்னு பொருள் ஏறிது கோவம். அதை குறைச்சிக்கோங்க. நான் தப்பா சொல்லிட்டேனா? இல்லை சார், குறைச்சிங்க. ஏன்னா இனிமேல் பட்டு காலங்கள் சரி கிடையாது. நம்ம அமைதியாக போனால் தான் வண்டி ஓடும். அவங்க பண்ண பார்த்து அவங்க கர்மம் எடுத்து போட்டு நீ எதுவுமே வயத்துக்கு ஐயா என்னை திட்டுறான் செய்யறான் பார்த்து காமிச்சு அவளை ஓ சாமி மேலே போடு வரத்தை போடு அவரே பார்த்துக்கோ. ஒட்டு போய் வண்டியில் விழுந்து வரணியா கீழே விழுந்தியா? அன்னைக்கு காலியாக வேண்டியது பேசுற கட்ட கத்தப்பா சொல்லிட்டுனா நீ போற வீடியோ உங்களுக்கு தான் அத்தா நடந்து பாருத்தா பார்த்தா குனியாது இப்படி நல்லா நிமிந்து போ, நிமிந்து போங்க, நடந்து போ, நிமிந்து போங்க, நடங்க வேமா, நடங்க நடந்தா வேமா. என்னையா நடத்தா நட்டு நீயே பாக்க எப்படி நடக்கிறாங்கன்னு மனசாட்சி சொல்லுங்க. அவருக்காக வேண்டி சொல்ல எனக்காக வேண்டி சொல்ல நம்ம பார்த்துக்கு எப்படி இருக்கு? எனக்கு கும்பிடாத நீங்க எல்லாம் திருநெல்வேலியில எல்லா ஊரும் வருது. மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. எங்க அப்பா கூட இருந்து அவர் பண்றாரு. என்னோட சக்தி இல்லை, எல்லாம் அவருடைய சக்தியில வச்சு நடக்குது. இப்போ வந்து என்னுடைய இதுல எதுவும் கிடையாது. நான் மனுஷனா இருக்கிறேன், அவர் இருந்து உள்ளுக்குள்ள இருந்து எனக்கு நடைத்தராரு, நான் பண்றேன். அதே மாதிரி தான் இவங்ககிட்ட ஐயா இருக்காரு, அல்லாஜாவே இருக்குது, அவனும் அதே மாதிரி பண்ணுவேன். நான் பண்ணல உங்களை இல்லையா? அதனால பண்ணா அவங்ககிட்ட சக்தி இருக்குது, அதனால பண்றான். ஏன் காலங்கள் உட்காரு அழுகாதியா? அழுகுல சிரிக்க வச்சு அனுப்புற பழக்கம் தான் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு. ஒரு நேரம் செத்து இல்லாம முடிவு எடுத்தாங்க, செத்து இல்லாம முடிவு எடுத்தாங்க. சரி பண்ணிக்கிறேன். அழுகாதியா அழுகாதியா கண்ணீர் துடைக்கதான் அப்படி சொன்னாரு. எனக்கு பஸ்ஸில் கொண்டு முடியாது, காலை வலிக்கு சொன்னாங்க. பஸ்ஸில் வரட்டா ஈஸியாக நான் ஆட்டோமேட்டிக் டாக்ஸியில் அவ்வளோ என்ன கொடுக்க முடியாது. அதுக்கடுத்து ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணிட்டு தக்கல் போனேன். தக்கல் இடங்கள் இல்லை, பிரிவன் தற்கல் தக்கல் போயிட்டு 2000 பில் எடுத்து போட்டு வந்து போயிருந்தேன். இப்ப எப்படி வயசு பொண்ணு கல்யாணம் பண்ண மாதிரி இல்ல அந்த மாதிரி போ ஓடு நட அது போத வேமா நடத்த வேமா நடத்த பாத்துக்கலாம் நடத்த
என்னத்தா என்னத்தா ஆ? நல்லா இருக்கு. நல்லா நடக்கிறேன். சந்தோஷமா இருக்கா? நீ அழுக மாட்டியா? உங்களோட போன்ல பழசுல நான் கால் வழி எடுத்துறேன்னு சொல்லி கேட்டேன். அது போன் பண்ணல. கேளு. சொன்னாரு போன்ல. அதுதான் போன் பண்ணி அங்க வீட்டுல போயிட்டு நான் சரி பண்ணி தரேன். சாமி சாமி நான் வீட்டுல போய் வீட்டுல போனதுக்கு பேசலையேமான்னு வாங்க. வீட்டுல போன் பண்ணி கேட்டதுக்கு போன்ல பேசமா ஐயா சொன்னேன். எனக்கு வேணாமையா எனக்கு முடியல யாரும் தெரியாது அப்படின்னு பயந்து வலதுகாலம் சொன்னாரு. வலதுகாலம் தான் வீட்டை மட்டும் கேட்டு சொல்லுங்க. நான் போன் மனசுக்கு மக்கள் கஷ்டப்பட்டு தெரியுமா? போன்ல வலது காலா இடது காலான்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டாங்க. அப்போ அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு வலது கால் தான் ரொம்ப வலிக்கு அப்படின்னு முன்னகட்டியே சொல்லிட்டாங்க. உங்க வீட்டம்மாளுக்கு வலது காலில் தான் பிரச்சனை அப்படின்னு. அப்பவே போன்ல சொல்லிட்டாரு. இப்போ அம்மாட்ட கூட பேசுறேன் வலி குறைஞ்சுக்குமே அப்படின்னாரு. இப்போ போனை கொடுத்த இவ பயந்து எரிச்சல பேசுறதுனால என் போனை வாங்கல. எரிச்சல பேசுறது அப்ப நேராவே கூட்டி வருவாங்க. அந்த கோவத்திலையும் அந்த தாழ்வு காண மாட்டாங்க. எங்க போய் பார்த்தாலும் யார்கிட்ட போனாலும் எனக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னு கவலையும் கண்ணீர் வந்து செத்துடலாமா அப்படின்னு முடிவிட்டாங்க. சந்தோஷமாத்தா? சந்தோஷம் தம்பி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் இல்லை. வீட்டுல நான் என்ன சொன்னேன், என்ன அந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா அடித்து உருவணும். உருவி விட்டு சுடுதண்ணி வச்சு கல்லுப்பு போட்டு விட்டு ஒத்த கொடுக்கணும். வழி சுத்தம் வராது, என்னைக்கு வராது. அது உட்காந்து நெஞ்சித்தாப்ப கீழே பாரு. தலை மடக்கு தலை மடக்கு கொஞ்சம் புடவை வீடு சேர்த்து விட்டு படிக்கணும். மடங்க மடங்க மடக்கு பார்த்துக்கலாம். எப்படி இருக்கு? பயப்படாத, நீ பாரு எப்படி பாரு. என்னதா பாரு இருக்குங்க. பாரு தைக்கான மனசார சொல்லணும். வழியில் சாமி நல்லா இருக்குது, இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். எனக்கு அவன் சொல்லாத சாமி காணி சொல்லுவாங்க. உன் மனசாட்டி சொல்லு. எல்லா மக்களும் முன்னாடி இருக்கணும். போட முடியல, வலிக்குது. இப்ப எப்படி இருக்கட்டேன்? இந்த மாதிரி காலையில் உட்கார முடியாது. அவங்களும் சமங்கலம் எங்க உட்கார முடியாது பார்த்துதான் இருந்தேன். தனியாக கால் 2 எடுத்துட்டு உட்கார இருந்தீங்க. அப்படி எதுக்க முடியாது. விழுந்துட போறதா அப்படி உட்கார எப்படிதாங்க வீட்டில் போய் படிக்கணும். அழகக்கூடாது. போன் அடிக்க நேரம் பேசுவீங்க. நேரம் மட்டும் ஐட்டம் பண்ணு சொல்லி நல்லா பாய்ந்து நல்லா வேக முடியாப்பா. புதிய எடுத்து வாப்பா, சண்டை வாப்பா. வாண்ணே வாய்ப்பு நோக்கிட்டு போய் வேக முடியா? வா வாண்ணே. எனக்கு வரணும் என்கிட்ட பேச யாருன்னு நான் வந்துருக்கிறேன். உனக்கு போதும். வா வா என் பிள்ளை வா. யாரு சொல்லு என் பேச மனசாமி சாமி உடக்கார மனசாமி நானு சொல்லு. பத்திர காளியம்மா தெய்வத்தை வழங்கிட்டு இருக்கேன். எனக்கு இஷ்டப்பட்ட தெய்வம். எனக்கு சில காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சவன். சக்கமலை ரொம்ப பிடிச்சவன். இந்த எல்லா வருவா மேல வார்த்தை கருத்தை பேசல சொல்ல முடியாது. வருவா சாமி வருஷங்க கூடு அந்த இல்ல வரலையே. இங்க எட்டு பார்த்து சொல்லணும்ல. எனக்கு காவலுக்கு காவலுக்கு இருக்கா சாமி? காவலுக்கு எப்படி இருக்கு? வா வா மேல வாண்ணே. வா குதிரை வா குதிரையில வா 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 குதிரையில வா. ஏமா வந்து சொல்லணும். 2 வார்த்தை சொல்லணும் இல்லையா? சொல்லு. நல்லா மனசு கட்டு. சரி அப்படியே போயிட்டு தரமா. நின்று வரமாட்டா நீ நின்றுதான். வணக்கம் ஐயா. என் பேர் அண்ணாதுரை. என்னுடைய மனைவி பேர் சுந்தரம்மாள். நான்
என்னோட இருப்பிடம் வந்து சங்கரங்கோயில் பக்கத்தில் ரெங்கசந்திரன் என்ற சின்ன கிராமத்தில் வசித்து கொண்டு இருக்கிறேன். நான் திருநெல்வேலியிலிருந்து இந்த ஐயா கோயில்னு சொல்லிட்டு ஐயாவை பற்றி நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஐயாவை பார்க்கணுன்னு ஒரு ஆசை தோணுச்சு. என் வீட்டம்மாவுக்கு இது நேராக போட்டு ஒரு 10 வருஷமாக அவளுக்கு கால் வலின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. சரி நீர் சம்மந்தப்பட்டப்ப தான் இருக்கும் அப்படின்னு நானும் பல டாக்டர்லாம் பார்த்து அதுக்கு தகுந்தவாறு வைத்தியமே எடுத்து அதுக்கு தகுந்தவாறு மாத்திரை மருந்து எல்லாமே சாப்பிட்டு என் வீட்டம்மா குணப்படுறதுக்கு நான் பல முயற்சிகள் பண்ணியும் அந்த முயற்சி எனக்கு நம்பிக்கையும் இல்லை, நல்லா குணமாகவும் ஆகவில்லை. அப்போ நான் ஒரு நாள் 2-3 நாளாக இல்லை, ஒரு நாள் கிடையாது, 2-3 நாளாக நான் யூடியூப்பில் பார்த்துட்டே இருந்தேன். யூடியூப்பில் இந்த மாதிரி ஐயா கோயில்ன்ட்டு எனக்கு அதை படித்து பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் பெருமையாகவும் இருந்துச்சு. இப்படி ஒரு தெய்வம் இருக்குதா, சாமி இருக்காரா, இதை பார்க்கணும்னு ஒரு பல ஆசைகள் இருந்துச்சு. அதே போல் ஒரு சாமியும் சொன்னார், நீ அங்கே போங்கய்யா ஐயா கோயில்னு சொல்லி நானும் கொஞ்சம் கேள்விப்பட்டேன், அங்கே போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சரி சொன்ன உடனே நான் 2-3 நாளாக வீட்டம்மா கொஞ்சம் ராசிப்படுத்தி அவங்க மனசாரே கூட்டி போவோம். நம்ம வற்புறுத்தி கூட்டிவோன்னா நம்மளை அங்கே கூட்டியோன்னே அங்கே தேவையில்லை, இங்கே கூட்டியோன்னே அங்கேயும் குணமாகலை, இங்கே கூட்டியோன்னே அங்கேயும் குணமாகலை, இல்லை எரிச்சப்படுத்திட்டு வரமாட்டோம்னு சொன்னாப்புல. நான் சரி எப்படியாச்சும் அவளை சம்மந்தப்படுத்தி என் சாமியை கும்பிட்டு என் குலதெய்வத்தை கும்பிட்டு அவளை மனசார வர வைக்கணும்ட்டு நானே வர வச்சு இங்கே இந்த சாமி ஐயா கோயிலுக்கு பக்கத்தில் போரூர் ஐயா கோயில்னு சொல்லிட்டு அதை எப்படி எல்லா ஆள்கிட்டும் கேட்டு ரிசர்வேஷன் பண்ணி வந்து குணப்படுத்திட்டாரு. வந்து பார்த்தோம். அதில் வந்த உடனே வயிறார ஃபுல்லாக சாப்பாடு அவருக்கு, வந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு கொடுத்து அவரை சந்தோஷமாக ஏமா எவ்வளோ நாள் சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே இன்னும் இப்படி சாமியா உண்மையாக பொய்யான்னு பார்த்தா அது உண்மையாகவே யூடியூப்பில் என்ன சொன்னாக்கோ அதே கரெக்டாக கண்ணால் செய்கிறாங்க. இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை, பொய் சொல்லக்கூடாது நமக்கு. அதே மாதிரி நல்ல வயிறார சாப்பாடு சாப்பிட்ட உடனே அந்த வழியாக யாருக்கும் பெரிய ஆளுனாலும் சிறிய ஆளுனாலும் சரி அந்த வருஷப்படியே உட்கார வச்சு அவரை என்னென்ன நல்லா சாமி பூஜை கீச்சா பண்ணோம். நல்லா பார்த்த உடனே நமக்கு ரொம்ப பெருமிதமாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு அதுக்கும் எனக்கு கை கால் எல்லாமே என் வீட்டம்மாவுக்கும் சரியாகி போச்சு. ரொம்ப நன்றி ஐயா. என்ன பிரச்சனை ஏமா எவ்வளோ நடத்தான் ஏமா 2 வருஷமா இருக்குதா? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? பார்த்து சரி ஹாஸ்பிட்டலும் போல என்னதான் சொன்னாங்க காலுக்கு ஏமா பண்ணிக்கின்றீங்க அப்புறம் சரியா இல்லைன்றீங்க. நடந்து போங்க இப்போ இருக்கணும் பாருங்க, குறைஞ்சான்னு பாருங்க, உட்காருங்கம்மா. உடனே பண்ண முடியும், கொஞ்சமா பண்றேம்மா. நடந்து போங்க வேமா. நாராயணா எப்படிங்கம்மா ஏமா வாயை தொடர்ந்து சொல்லுங்க. வணக்கம் வருதா? உட்காருங்க. காலை சொல்லலாமா? ஒன்னா பண்ற தாத்தா ஒன்னா சொல்றது 20 கையா இருக்குது, ஒரு கையா நான் அனுப்புறதுக்கு மம்மி சொல்லுதா? எத்தனை கை இருக்கு? கையா 2 கையை சில பார்க்கணும் நான். வா நீ நாம வாங்கிக்கோ. பார்க்க மாட்டேன் நாம கிட்ட வச்சா பிரச்சனை குறையும். கொஞ்சம் டென்ஷன் இருக்குது, டென்ஷன் குறையும். 2 காலமா சரி சாப்பிட மாட்டேங்குது. அப்புறம் 2 முட்டி இங்கே இடுப்பெல்லாம் செய்யலாம். எல்லாம் சாப்பிடணும். குண்டாக சாப்பிட மாட்டாங்க. நீ குண்டாக மாட்டேன், நீ சாப்பிடாம இருந்தாலும் குண்டாயிடுவேன். அது ஓப்பனாக சொல்லுங்க. நீ சாப்பிடுவா குண்டாயிடுவேன், நீ சாப்பிடாம இருந்தாலும் குண்டாயிடுவேன். நீ சாப்பிட்டுட்டு ரவுண்ட் அடி கொஞ்சம் போட உங்க பார்க்கு இருக்குல்ல இருக்கா இல்லையா? ஆனால் சரியா போச்சு. அதுக்காண்டி சாப்பிடாம இருந்து நீ தான் அவசரப்படப்பட கண்டிப்பாக சொல்லிட்டு வரணும். வைமா சாப்பிடுங்க. இன்னும் தெரியும் இருக்கா? இப்போ ஃப்ரீயா இருக்கா? ஏன் கொலை போடுற? மக்கள் சேவைக்கு தான் உட்காந்துருக்கீங்க. மக்கள் தான் நல்லா இருக்கணும், வழியோட பிடிக்கிறாங்க. பார்த்தீங்களா திருவள்ளுவர் இருக்காங்க பார்த்தீங்களா? மணலி அதுக்கு எப்படி தெரியுது? ஏன் சொல்ல எங்க அப்பா நாராயணம் பண்ற வேலை நான் கிடையாது. ஒரு மனிதன் தான். 3 வருஷம் நான் பண்ணி தரேன்.
ஒரு நிமிஷம் உட்கார் நீ உட்கார நான் வழி தரேன். நீ உட்கார வழிக்கு நான் தொடாம வழி தருது பாருங்க. வேணாமா பேமா எப்படி பாருங்க ஏமா ஆயிரத்தி சொல்லுதா புதுசா கர்நாடகா பேசுறீங்க. தூங்க 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 வர பாருங்க. தூங்க தூங்க நீ தூங்க தூங்க பதாதாப்ப வந்துச்சு இல்ல இதுக்கு மேலே எப்படி கற்றுக்க முடியுது? அது மேலே தூங்க துட்டி பாருங்க. இப்ப தூங்க நீ தூங்க. போதுமா வந்தா வரையமா ரெண்டு கை சேம் வந்துச்சு. வந்துச்சேண்ணா இல்லையா வந்துச்சு போனே. பாருங்க பொண்ணு சொல்ல மாட்டேங்க பாருங்க. சாயா உட்கார முடியாதனால நம்ம சேர்ல போறாது கீழே போறோம். கேளாத்தான் நான் கட் பண்ணி சொல்லிட்டு கீழே உட்காந்து கீழே கட்டில கட்டு வச்சுல உட்காந்து பாருங்க. இது பாருங்க நீட்டணும் இப்படியே பண்ணணும். இவரை வந்து நடப்பு போய் அவசரம் பண்ணணும். கீழே போகணும். அது மாதிரி வீட்டில் பார்த்துக்கல இதே மாதிரி பண்ணுங்கண்ணா. பண்ணிட்டு கல் போட்டு கத்த சொல்லிட்டுருக்குண்ணா. எங்கேயும் போக தேவையில்லை. என்னதா அழுகுறா சிரிக்கிறாங்க. நீ ஒரு அழுகுறீங்க சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க பாருங்க. தூக்குதா கையா தூக்குதா என்னதா போதுமா கடைசி விட்டாங்க பாரு. போதும் வேலை செஞ்சு ஓகேங்களா என்னதா ஓகே சரி அதுமா நீ எந்த சீக்கிரம் எங்கள் அப்பா இருக்காரு அவ்வளோதான். ஏன்னா தர்மம் யாரையும் மோசம் அடிக்கல கேட்டு வாங்குற மக்கள் சோதனை பண்ணணும். எனக்கு காலெல்லாம் விழுதாதீங்க. எனக்கு அந்த பெருமை வேணாதா. உங்க வழி தெரிஞ்சு பார்த்தியா அந்த பெருமை எனக்கு போதும். உட்கார எந்த காலத்தை உங்களுக்கு உட்காரதான் பார்த்துக்கலாம். எடுத்தாரன்ட்டு இவங்க 2 பேரும் முடி எடுக்கான்னு பாருப்ப. வலி இருக்கா? வலிக்கான்னு பாருப்ப. இடுப்பு இப்ப இருக்கா இல்லைன்னா அது இருந்தால் என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ணுறீங்க? வீட்டில் போயிட்டு வலி எடுத்து கடை நான் நல்லாவே சாப்பிட்றேன். ஹெல்தி ஃபுட்ஸ் நல்லாவே சாப்பிடுவேன். ஜங்க் தான் அவாய்ட் பண்ணுவேன். நீ சாப்பிட்டீங்கன்னா இந்த வலி வராது. இந்த வயசுல வரக்கூடாது. அதான் சொல்கிறேன். சரியாக சாப்பிட்டீங்கன்னா வராது. இருங்க ஒன்றா பண்ணி தரமா 2 முடி உடனே பண்ண முடியும்ண்ணே. அப்படின்னா சாப்பிட நீ குண்டாக மாட்டேன். சாப்பிட்டு போய் இல்லை வீட்டுக்கிட்டே நாளை சரியாக புரியுதா? அவங்க டாக்டர் ஸ்பைனும் பார்த்தாங்க. ப்ராப்ளம் எதுவும் இல்லை, சரியாயிடும். நாங்கள் ஸ்பைன் கூட நாங்கள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டோம். ஸ்டில் அவங்க இது சரியாயிடும், நீங்கள் ரொம்ப நேரம் உட்காராதீங்க. ரொம்ப நேரம் முடியும் உட்காரது வழி நான் எடுத்து வரேன். அப்படி இல்லை போடி நம்பர் எடுத்துண்ணா நான் பண்ணித்தரேன். ஒரு வேலை செய்ய போய் லீவ் கொடுத்து போயிட்டா போல தோணும் எனக்கு. தோணல உங்களுக்கு வெளியே போட நான் பண்ணித்தரேன். சரியா? கால் ப்ராப்ளம் இல்லை, இங்கே தான் குளிக்க கீழே வாங்க வாமா இருக்கா இருக்கா இப்ப இருக்குல்ல அது மாதிரி வீட்டுல படிக்க அவ்வளவுதான். சொல்ல வேண்டியது வேலைக்கு போற போது ஒரு ட்ரிப் அம்மா கிட்ட சொல்லி பண்ணட்டும். வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இது மாதிரி பண்ணணும். என்னமா
எனக்கு காலில் விழுது வேணாம், என் காலில் எந்த குழந்தை நான் உனக்கு குழந்தைகள் விழுந்துடுறேன். எனக்கு காலில் விழுந்து படங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் அவ்வளோதான். நாங்கள் மூலக்கடையிலேருந்து வரோம். மூலக்கடையிலேருந்து வரோம். இந்த வலி வந்து இந்த முட்டி வலி வந்து எனக்கு 2-3 வருஷமா இருக்கு. ஷோல்டர் வலியும் இருக்கு எனக்கு. இங்கே போகிற ஒரு ஐயா கோயிலுக்கு வந்தோடனே இவர் கொஞ்சம் எண்ணெல்லாம் தடவி இது பண்ணி விட்டாரு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டாக்டர்லாம் பார்த்துட்டோம், ஸ்கேன்லாம் எடுத்தோம், இது பண்ணோம். அப்போ சரியாயிடும் சொன்னாங்க. அப்போ கூட சரியாகலை. ஃபிசியோதெரபிலாம் பண்ணேன், அப்போயும் நல்லா ஆகலை. அப்புறம் இங்கே வந்து எண்ணெல்லாம் தடவி கொஞ்சம் நடக்க சொன்னார். நடந்தது கால் நல்லா நடக்க வரும். யூடியூப்ல பார்த்து சொன்னார். சரி இப்போ அவர் ஆசிரியர் கிடைச்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் பணம்லாம் வரல. அன்னதானம் பண்றாரு, சாப்பாடு போடுறாரு எல்லாருக்கும். எங்க அவங்கவுங்க விருப்பம், அவருக்கு தர்றது செய்யறது கடவுளுக்கு. நாம சொன்னேன் நான் போடலாம். உனக்கு எனக்கு சொல்லுது நீ தர இல்லை நாம அது வாயில் தரக்கூடாது. ஏதோ சொல்லிடுறேன் குறையில எனக்கு என்ன பண்றேன், கல்லுப்பு கஞ்சி போயிடுச்சு. ஒன்னால எவ்வளவு சூடு தாங்கணும் சொல்லி வச்சு கீழா சண்டையை பார்த்தேன் செய்யணும். அதுக்கெல்லாம் கட்டணம் வர முடியுமா? வரி குறையும். கீழே ரெண்டுமே பற்றி சொல்லுங்க. வைக்காத துணி வைக்காத சாப்பிட்டு போகிறேன் தான். சரி சரி. வருதா கூட்டுமா நடந்து பார்த்தா பார்க்கலாம். வழிகாடு பாருப்ப வழி தான் சொல்றேன் இருக்கா வழி அதுதான் கேட்டேன் நான். வலிக்குதா? இந்த மாதிரி செய்ய சுத்தமாக வராது. நோட்டாதா நீ அப்பவே சொல்ல மாட்டேன்ற. என்ன பண்ண அதெல்லாம் சொல்லி போடு. ஐயா இந்த இடத்துல விற்க செய்யணும், என் பையன் இந்த மாதிரி சொல்லி இதுதான் வருது. இது வழியாக எவ்வளோ நடக்குது? நான் இங்கே பண்ணுறது தெரியுங்களா எனக்கு? இப்படி பண்ணல வீட்டில் அம்மாவுக்கு தெரியும் வந்து போச்சு. அந்த மாதிரி பண்ண வேண்டியதான் நான் கேட்குறேன். வேற எந்த வேலைக்கு போவோம், வீட்டுக்கு முன்னாடி மாதிரி ஒரு 4 ஹவர் 3 ஹவர் பண்ணி சுத்தமாக கண்டிப்பாக சரியா?
திருநெல்வேலி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. என்னம்மா பரவாயில்லையா? இழுப்பு வழி துணியா அது எத்தனை சார்? சரிம்மா. உட்காருத்தா நாற்பது பதினஞ்சு முடியல இந்த நம்பர் சாப்பிட்டு ஏமா நீ எங்க காணா சாப்பிட்டாமா பையன் ராஜா போ சாப்பிட்டா அப்புறம் வீடு சாப்பிட்டா 1000 ரூபாய் ஃபைன் பண்ணுங்க. அவன் சாப்பிடணும்ல அப்போ 1000 ரூபாய் ஃபைன். ஆமாம் பாரு மறுபடியும் இருக்குங்க நீ என்ன ஓசை ஒரு 6 மாதம் வலி இருந்தது. இப்போ ஐயா இடத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் போட்ட பிறகு பரவாயில்ல, நல்லா இருக்குது. அதே மாதிரி அன்னதானமும் நல்லா செய்தாங்க. மக்களுக்கு வார மக்களுக்கு பசி அமுத்தி விடுதாங்க. எல்லா மக்களும் திருப்தியாக சாப்பிட்டு போகுது. வலியும் நல்லா சும்மாட்டு. எங்களுக்கு ஊர் திருநெல்வேலி, அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் ஐயாவை பார்க்கறதுக்கு. ஆனால் ஐயா இங்கே காசு ஒன்றும் வாங்கலை. அவங்க ஏதோ காணிக்க கொடுக்குறதோ அதை மட்டும் வாங்குறாங்க. இது வந்து யூடியூப்பில் பார்த்து தான் கேட்டு வந்தோம். எவ்வளவோ நல்லது தான் செய்தார் ஐயா. நாங்களும் ஐயா வழிகாரவோ தான். நாங்கள் ஐயாவை ரொம்ப நம்புவோம். அதனால் அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அந்த திருநெல்வேலியிலேருந்து. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கால் வலி 6 மாதமாக இருந்தால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே வந்த பிறகு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் சின்ன சின்ன மீனாக இருக்குது. சின்ன சின்னதானே ஒரு கிலோ வாங்கிங்களா? ஒரு கிலோ நாங்கள் தேவனூரில் கூட்டு ரோட்டில் கோயில் வைப்போம். ஏன்னா என்னால் இப்போ அவங்க பண்ணிக்கலாம். அங்கே வாட்டில் நிறையா வரும். இந்த ஆத்தாவுக்கு நிறைய எதிர்ப்பும் வரும். அதை நான் பார்க்கிறேன். அதை நான் பார்க்கிறேன். நாங்கள் போரூர் ஐயா கோயிலை வந்து நாங்கள் யூடியூப்பில் பார்த்து நாங்கள் வந்தோம். எங்கள் குழந்தைக்கு நிறைய வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு நிறைய உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. முட்டி வலி, நெக் பெயின், கால் வலி நிறைய இருந்துச்சு. இங்கே வந்த அந்த நிமிஷத்துலேருந்து இந்த விஷயங்கள் அவங்க செய்கிற ஒரு மருத்துவமும் ஒரு தெய்வீக மருத்துவமாக இருந்ததை நான் கண்கூட பார்த்தேன். இது வந்து முழுக்க முழுக்க நாங்கள் சாமியை நம்பி வந்ததுக்கு இது ஒரு நல்ல ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைச்சது. ஐயா கோயில் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமான ஒரு புனிதமான ஒரு மருத்துவம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். புனிதமான ஒரு சாமின்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லா மக்களும் இங்கே தேடி வராங்க. நாங்கள் இங்கே வந்து நிறைய ஒரு அற்புதங்களை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப நன்றிங்க.
பெட்டு அது போட்டு என்ன பண்ணுதா சொல்லுங்க. பெயின் எவ்வளோ நடக்குது? 6 மாசமா இருக்குதா? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? அது என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். சர்க்குலேஷன் மாத்திரை மருந்துலாம் கொடுத்துருக்காரு. போய் பரவாயில்ல நீ நடந்து போங்க பாருங்க. ஐயா நடந்து போங்க இப்போ இருக்கான்னு பாருங்க. ஐயா அது வரைக்கும் போயிட்டு வாங்க. வடிகள் பாருங்க வந்து அவங்க எடுத்து போட்டு நம்ம வலிகள் மட்டும் சொல்லி எப்படி இது குறையிலையா? நல்லா பாருங்க. பாரியா குறைஞ்ச குறையில ஓகே குறைய இது வரைக்கும் இது வெளியெல்லாம் போச்சு உடம்பு போட்டு குறையாம போயிருக்கா? குறை தெரியல. இதெல்லாம் வரணும். சும்மா கொஞ்சம் கையில் பாருங்க. அவர் துணி கொஞ்சம் ஒப்பனம் கொடுப்பான். வழிதான் எடுக்க முடியும். பாதி வழி குறைக்க முடியனால நான் எழுதி வீடியோவில் போய் பாதி வழி குறையும், பாதி இருக்கு வீட்டில் படிக்கிறேன். குறையும் பாதி இருக்குன்னா வீடியோவில் மொத்தமாக குறைய முடியாதுன்னு சொல்லிக்கிறேன். ரத்த ஓட்டமே கிடையாது. ரத்த ஓட்டம் இல்லைன்றேன். சரியா? ரெண்டு காலம் ஒரு கால் மாட்டேன். ரெண்டு காலம் ஒரு கால் மாட்ட மாட்டேன். என்ன ஓடிட்டு போறேன். நீங்க சொன்ன கூட பேசாத மாட்டோம். அதனால பாருங்க போங்க. ஒரு 6 மாதமாக பெயின் பயங்கரமாக இருந்தது. இங்கே வந்த உடனே உள்ளே நுழைஞ்ச உடனே கொஞ்சம் பெயின் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஐயா கிட்ட இது பண்ண உடனே இப்போ சுத்தமாக பெயின் இல்லை. டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். மாத்திரைலாம் கொடுத்துருக்காரு. இது வந்து 6 மாதம் சாப்பிட பிளட்டில் சர்க்குலேஷன் இல்லைன்னு சொல்லி 6 மாதத்துக்கு அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா சொல்கிறான்னு இருக்காரு. அதான் பணம்லாம் வாங்கலையா? ட்ரீட்மெண்ட் இப்போ அவர் இது பண்ணார். இப்போ பெயின் இல்லை, சுத்தமாக இல்லை. பணம்லாம் ஒன்றும் வாங்கலை அவர். மனசுல கொஞ்சம் தைரியம் இருந்தால் தான் பண்ண முடியும். தைரியம் பண்ண முடியாது. எந்திரிங்க. நான் நடந்து போங்க. அப்படியே கீழே தள்ளுவோங்கள. தள்ளுதா? கேட்டீங்களா? நடங்க. நீ பாத்தியா? நான் சொல்லலை. நாளைக்கு இவன் யார் பார்த்து ஐயா கொஞ்சம் வாங்கிட்டு போக முடியாது. யாரும் வர மாட்டாங்க. எதிரான உதாரணம் உங்களுக்கு தெரியாது.
சரி உங்களுக்கு ஓய் எப்படிமா குறைஞ்சாரு வழியா ஏமா பரவாயில்லையா வீட்டு லேசாக தெரியாது நான் மாங்கேட்லேருந்து வரேன். சக்தி நகர் நம்பர் 6 வீட்டு நம்பர் A1 பிளாட்டில் இருக்கேன். சரத் பிளாட்டில் சார். எனக்கு இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அந்த வலி இருந்துக்கிட்டு இருக்குது. டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதையும் மீறி எனக்கு நெஞ்சு அடைப்பும் கால் வலியும் இடுப்பு வலியும் இருக்குது. அதனால் இங்கே வந்தேன். இன்றைக்கி பரவாயில்ல. இங்கே வந்ததுலேருந்து அவங்க மந்திரிச்சு விட்டாங்க. பரவாயில்ல. இப்போது அந்த அடைப்பு இங்கே அந்த இடத்துலையே கொஞ்சம் நின்று இருக்குது. இன்னும் நம்பிக்கை இருக்குது. அந்த திருநீர் போட்டு குடிக்க சொல்லியிருக்காங்க. நான் வீட்டில் போய் அதை செய்கிறேன். பலன் கொடுத்தா மேலே மேலே நான் இங்கே வருவேன். அன்னதானம் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இல்லை 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 அதெல்லாம் இல்லை. எங்களால் முடிஞ்சதை தான் போட்டு போகிறோம். தர்மத்துக்கு கொடுக்குறோம். அன்னதானம் பண்ண சொல்லி எங்களை சொல்லலை. அவரே வந்தது சாப்பிட்டுட்டு தான் அதை பார்க்கணும் அப்படின்றாரு. எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடுறாரு. நல்லா வாழை இலை போட்டு நல்லா சூடாக பரிமாறுறாங்க. நல்லாயிருக்கு. கால் எப்படி இருக்கு? இடுப்பு கால் தான் கேட்காதீங்க. கால் எப்படி இருக்கு? பரவாயில்லையா?
நடந்து பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கே வலி எப்படி குறைஞ்சிருக்கு. பரவாயில்லையா? அது கையை ஏங்க வலி இருக்குங்க? எந்த வலி? இங்க இருந்து சொல்றல இந்த கை பின்னாடியே போக மாட்டேங்குது. சரி சரி. கீழே விழுந்து மூட்டு விளையாடுச்சு. அதுல இருந்து சாப்பிடுறோம். கை லூஸ் கொடுங்க. லூஸ் விட்டாதான் ஒரு ஆளுக்கு 2 பேர் கோயில் விட மாட்டாங்க. கோயில் வந்து அப்படி செய்வாங்க. பாட்டு ஒரு அமாவாசை கோயில் வெளிநாட்டில் வர்ணத்துக்கு பாருங்க. அந்த காவலி பின்னாடி தான் போகுது. எங்கே திருப்பம் படி விட்டு கீழே இறங்கி திருப்பம் நீங்க திருப்பங்கம்மா. கை திருப்பி இல்ல வந்தா சுண்ணுங்கய்யா. இந்த இடத்துல சுத்தம் வச்சு உட்காந்து வீட்டில் போயிட்டு தண்ணி வச்சு பெரிய போயிட்டு சுத்தம் வச்சு அந்த இடம்ல ஒத்தலை போடணும். பல்லுக்கு போட்டு சாட்டம் செய்யும். இல்லையா பரவாயில்ல. இந்த இடம் வந்து விழுந்துட்டாங்கண்ணா. இந்த இடம் வலி அதிகமா இருக்குறாங்க. கொஞ்சம் பரவாயில்ல. இந்த இடம் வலி எப்படி இருக்கு?
இந்த இடம் தான் அந்த சோல்டர் இறங்கியதுல விழுந்துட்டு பிறகு ஊசியெல்லாம் போட்டோம், சாய்ந்து ஊசி. நம்ம அது விடுமா இப்போ வலி இருக்காமா? வலி இருக்கா? குறைச்சா குறையலாமா? இல்ல, கை இன்னும் பின்னாடி போல. மொத்தமா போகாத உடனே நல்லா கேட்டுக்கங்க. நான் ஏற்கனவே பாதி வலி குறையும் பாதி இருக்குன்னு தான் சொல்லிக்கிறேன். சரி, போகும்போது இல்ல கை வலி எப்படி இருக்கு? முதல்ல இருந்து கொஞ்சம் பரவாயில்ல. பாருமா வலிக்கணும் பாருமா. இல்ல சாமி, ஆ இல்ல. அப்படியா? இருக்கமா பே? இல்ல சாமி. ரைட். வேற என்ன? இது கால் போடுங்க. என்ன குழந்தை மாதிரி வயசு. வெயிட் 40 வச்சு தூக்குறேன். எனக்கு என்ன பாரு, எனக்கு தூக்கமே வர மாட்டேன். ஏன் அவர் நினைச்சே தூக்க மாட்டேங்குது? ஒரே மனப்பெல்லாம் தான். அது அவர் நினைச்சதுதான். நீ நாமத்து மட்டும் போட்டு பஞ்சு அது வந்து இந்த மக வரேன்னு சொல்லிடுவாங்க. எத்தனையோ பேர் தான் நான் சொல்லுவேன். அவங்க வருவா, அவங்க வருவா. யாருமே ஆஷார் பண்ணி ஒரு நாள் வரும் பாரு. இருக்கா இருக்கா டக்குன்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் இரு, வலி போயிடும். ஐயா எங்கேருந்து வரீங்க? குண்டத்தூர். சொந்தத்துல. சாப்பிட்டீங்களா? ஐயா நாங்கெல்லாம் உங்க கையால் கொஞ்சம் என்ன பண்ணுறது? என்னவா? வாய் தவிர போச்சு, தலையை தான் சாப்பிடுறது. போச்சு போகல. சொல்லுறேன். ஏன்னா நீ சொன்னாக்கா இந்த வீடியோ பார்த்துட்டு 4 மக்கள் இங்கே வருவாங்க, அவன் வழியெல்லாம் குறையணும். அதுதான் போகிறது வீடியோ. எங்களுக்காக வழி இல்லை. மக்கள் 4 பேர் கஷ்ட வழி இருந்து போய் வழியில் தாங்கணும் வந்து வழி குறைஞ்சிடும். அதுதான். நல்லா ஐயா பண்ண கையை வச்சு யாரு கைவலி கால்வலி? கைவலி தான் வாங்க. மற்ற வீடியோலாம் அப்புறமா கேமரா காமிச்சு போகிறேன். அப்புறம் வந்து கேமரா காமிச்சு போய் வழி சொன்னா நான் செய்ய மாட்டேன். அது சொல்லிட்டேன். கைவலி கால்வலிலாம் போங்க. ஒரு கேமரா காமிச்சு போய் கைவலிக்குன்னா எதுவும் பண்ண மாட்டேன். வரேன் வரேன். மெடிக்கல் வருவா தீ போடுமா? அதே மாதிரி வீட்டில் பண்ணணும். நாளாக விட்டக்கூடாது. கொஞ்சம் பரவாயில்ல வரும், கொஞ்சம் வத்தச்சு என்ன சொல்லிட்டாலும் தப்பாடிக்காத. வீட்டில் சும்மா இருக்கும்போது அப்படியே என்ன பண்ணி உருவிட்டு இந்த மாதிரி வத்தம் கொடுக்கும். சரியா? சரியா? நாங்கள் குன்றத்தூர்லேருந்து வரோம். நாங்கள் வந்து ஐயாவை வந்து யூடியூப்பில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பார்த்தோன்னே எங்களுக்கு கொஞ்சம் எங்களோட பெயினெல்லாம் ரிலீஃப் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் நேரடியாக வந்தோம். வந்தால் வந்து சாமி கும்பிட சொன்னாங்க. சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் போட்டோன்னே உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் அன்னதானத்துக்குலாம் காசு நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஐயா வந்து எங்களுக்கு வைத்தியம் பண்ணாங்க. பண்ணதில் எங்களுக்கு சுத்தமாக கொஞ்சம் பெயின் இல்லாமல் இருக்குது, நல்லா இருக்குது.
நான் ஒரு 8 மாதமாக வந்துட்டுருக்கேன். இது யூடியூப் பார்த்தா வந்துட்டுருக்கேன். வந்து எந்த எதுவும் பிரச்சனை இல்லை, கை கால் வலி தான் அதிகமாக இருக்குன்னு வந்தேன். வந்த உடனே சரியாயிடும். இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, பிரச்சனைலாம் தீருது. அந்த அன்னதானமும் போடுறாங்க. நம்ம இஷ்டப்பட்டு கொடுத்தா தான் பைசா, அவங்களா கேட்க மாட்டுறாங்க. வந்தாலே எதாவது சரியாயிடும் நம்மளுக்கு. 7 மாதமாக வந்துட்டுருக்கேன் நான். இப்போ வந்தோன்னே பரவாயில்ல. இப்போ உள்ளே வந்தாலே வலி நின்றுடும். நான் மட்டும் நான் இல்லாத போது அனுப்புவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கூப்பிட உட்காந்து சொன்னேன். ஒரு பிரச்சனை குறைதான் சொல்லி அதான படம் டேய் இவங்க ஒரு கோயிலுக்கு போறாங்க. அதாத இது ஒரு கோயிலுக்கு போகுது. இதுன்னு சொன்னதாலும் தெரியாத தெரியுமா சொல்ல மாட்டேன். இப்ப பாரு இதுடா யாருமா கைவேலி கால்வேலி நான் பாத்துக்கிறேன். அப்புறம் வந்து நான் பண்ண மாட்டேன். அப்புறம் சொல்லிட்டு பாட்டு வழிய நீங்களே பண்ணனாலும் நான் பண்ண சொல்ல மாட்டேன். பண்ணனாலும் நான் ஏற்கனவே கூப்பிட்டேன். அரே இல்ல இவங்க இப்பதான் வந்தாங்க, வரல அவங்க. நீ பண்ண மாட்டே, நீ சொல்ல என்கிட்ட. நான் சொல்லுவேன் செஞ்சா சரி போட்டு நீ அதை பத்தி நீ பேசாத. யார்கிட்ட சொல்றேன்? நான் சொல்ல முடியும். எங்க சொல்றேன் வாங்கன்னு கூப்பிட்டேயா, வரலையா? அவங்க 2 பேரும் போனாங்க தான். நான் சொல்லிட்டேன் ஐயா கிட்ட. நான் பண்ண மாட்டேன். அது மொபைல் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லல, நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்ன. கூப்பிடும் போது வரல, அப்புறம் நீங்க பண்ணாங்க. நான் உங்ககிட்ட வர மாட்டேன், ஐயா கிட்ட தான் வரேன். அவங்க வரல கூட நம்ம அந்த வார்த்தை நான் பண்ண மாட்டேன் வார்த்தை இல்ல நான் பண்ண மாட்டேன்னா நான் சொல்லல. அதுக்கப்புறம் என் ஐயாட வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான். அது நான் வர மாட்டேன், போக மாட்டேன். அதுதான் சொன்னேன், வேற எதுவும் தப்பா சொல்லலையே. இதை தப்பு சோத்துக்கு மூஸ்கால் காத்து ஒரு நிமிஷம் தான் இப்படி ஒரு நிமிஷம் அவருக்கு மூச்சு தானே நான் செய்யறேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். நான் நல்லா இருந்தேன். போன்ல சரி பண்றதா இருந்தா போன்ல நான் சரி பண்றேன்னு சொல்லி இருப்பாரு. இல்லன்னாக்கா இல்ல, வர வைக்கிறேன்னா வர வைக்கிறேன்றாங்க. வர வைக்கிறாங்க கீழே அப்படியே கை என்ன சொல்லியிருக்கோம்? பையனை சொல்ல முடியல, உள்ள சொல்லிடுறேன்.
ஆமாம் நாளைக்கு ஆட்டலாம். சொல்லணும்ல சொல்லணும்ல சேர்த்து அதான் திட்டுவாங்க வீட்டில் சொல்றேன் இதனால தான் திட்டுவாங்க. ஐயா துட்டு கட்டு சேர்றா அப்படின்னு மட்டும் சொல்ற பையன் 10,000 கட்ட சேர்றோம். நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா தான் இதே நாங்களா உங்களை கூப்பிடல, நீங்களா சொல்லிட்டு நீங்களா பையனை அனுப்பி சொன்ன அனுப்பிட்டீங்களா? இது நாயில் வீடு தேவை வரல. நீங்கள் பையன் அனுப்பிச்சு கூட வரணும். பையன் அனுப்பி நான் வரலனே வைக்கிறேன். பையன் அனுப்பி நான் வரலன்னு துட்டு மறுபடியும் பையன் அனுப்பி நான் வேறு வழிஞ்சா வேறு வழிஞ்சா வேறு வழிஞ்சா வேறு வழிஞ்சா பேசுறது நான் கொடுத்துட்டு ஏன் வேர்க்கல்ல வாங்கிட்டு யாருமே வேர்க்கல்ல வாங்கிட்டு தராங்க. யாருமே வேர்க்கல்ல வாங்கிட்டு தராங்க. வேற எது வேணா வாங்கி கொடுங்க. கேட்டு தப்பா போச்சு. அவனுக்கு பருப்பு கேட்ட வாங்கிட்டான். பணம் வாங்க என்ன பண்ணி சொல்லணும். அவன் கூப்பிட பருப்பு கேட்டான் வாங்கி கொடுங்க. நான் சோசா எங்க போல கையே வலிக்குது, திரும்பினா வலிக்குது. திருப்பி எல்லாத்தையும் பாரு. இப்ப பாரு இப்ப பாரு இப்ப பாருங்க வலிக்குதியா? எங்க ஆத்தா கழிச்சா போயிருமே. எப்படி வலிக்குது பண்ணியே? எங்க ஆத்தா கழிச்சா போயிருமே. இப்ப பாரு இப்ப பாரு இப்ப பாரு. அப்புறம் எங்க ஆத்தா குறை சொல்றாத. கொஞ்சம் பண்ணு. நான் சொல்லல, வலி இருக்குன்னு சொன்னேன். இப்படி கத்துக்க. கத்துக்க சொல்ல வேண்டியது. கையில் எடுத்துங்க. கையை உச்சியும் சீக்கிரம் போயிடுங்க. வலிக்குதியா? வலிக்குது, பயங்கர வலிக்குது அந்த இடம். இப்ப இப்படி மடிச்சா வலிக்குது. படி படி எல்லாம் படி.
குறையின்ற நீ வர ஆத்தாவை இதே குறையின்ற எனக்கு பூரணா 20 வருஷம் வழியெல்லாம் போச்சுன்றா இங்கே உட்காந்து வழி குறையின்ற ஏடா 20 வருஷம் வழி 10 வருஷம் வழியெல்லாம் ஓடி போச்சு இவன் அது இப்போ வந்து வழி நின்றான்னா என்னத்தை சொல்றது நான் கையா கையா பழகு வீட்டில் பண்ண வழி வழி கையை காட்டாமீங்க திருப்பி சொல்லுங்க பின்னாடி ஃபோன் நம்பர் எவ்வளோமா எவ்வளோ இல்லை ரொம்ப நாள் எத்தனை நாள் ஒரு நாள் 2 நாள் எத்தனை வருஷம் இருக்குண்ணே வந்து இங்க வர பக்கம்லாம் கால் வலி கிடையாது அப்புறம் வெளியில வரது இப்போ வலி இல்லை வலி இருக்கா இல்லையாமா வலி இல்லை அவ்வளோ பார்க்கும் அவ்வளோதான் வலி என்ன பார்த்து இல்லை போயிட்டு இல்லை ஆமாம் எங்கே போச்சாமா இல்லை இன்னைக்கு வந்தாலே போகுது தரம் ஓடி போச்சுதான் இந்த இது உங்களை கைவெளி காலம் என்ன பிரச்சனை உனக்கு அப்போ நம்மளுக்காக ஓகேவா ரைட் அதான் அவனுக்கு போச்சுக்கா என்னது கொஞ்சம் மருந்து இப்போ பாரு இப்போ விடுங்கண்ணே வராது நான் செய்ய போகுது போதும் நாம தொழில் அதிகம் நாம இங்கே கண்ணில் போட்டு கொடுத்துருக்கோம்னா பேசா நீ வா கிளம்புறேன் அதாவது நான் பேசா அவ்வளோ ஐயா வணக்கம் ஐயா நாங்கள் போரூர் ஐயா கோயிலேருந்து பேசுகிறோம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு 12 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுவோம் நாங்கள் அதே மாதிரி எல்லா மக்களும் வாங்க உங்களால் முடிஞ்சது தர்மத்துக்கு கொடுங்க அதுதான் நாங்கள் கேட்குறது இவ்வளோ கூடன்னு நாங்கள் கேட்குறது கிடையாது கை கால் வலி இடுப்பு வலி மற்ற காற்று கருப்பு எதாக இருந்தாலும் செய்வன கோளாறு எல்லாம் இருந்தாலும் வந்தீங்கன்னா இங்கே சரி பண்ணி தருவாங்க ஐயா வந்து சரி பண்ணி தர்றாரு வர்றது நீங்கள் 12 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு போகலாம் நீங்கள் அதேமாதிரி இங்கே வாரம் அன்னதர்மம்லாம் உண்டு வந்துட்டு அன்னம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கணக்கு ஆரம்பிப்போம் அதுக்குள்ளே யாரும் அவசரப்படாதீங்க பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக கடைப்பிடிக்கிறீங்களோ அவ்வளோ அவங்கவுங்க நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி மற்ற எந்த தீய சக்தி எதுவாக இருந்தாலும் சரி பண்ணி தருவாங்க இங்கே அதே போல் மக்கள் வராங்க ஒருத்தர் வந்து அவசரப்படுறாங்க சீக்கிரம் போகணும் அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க பார்த்துக்குங்க அதே போல் ஜென்ஸ்லாம் வராங்க வேஷ்டி கட்டிட்டு வாங்க வேஷ்டி கட்டி வந்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கால் எண்ணெய் தேய்ச்சி உருவிட்டு சுடுதண்ணி உதலம் கொடுக்குறது அப்போ தான் உங்களுக்கு சரி பண்ண முடியும் ஃபேண்ட் போட்டு வந்தால் நாங்கள் எங்களால் செய்ய முடியாது நம்பி வந்தீங்கன்னா எல்லாமே நல்லதே நடக்கும் ஐயா போரூர் ஐயா கோயில் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ராஜ் வெப் நியூஸ்லேயே இத்தனை வருஷமாக போரூர் ஐயா கோயில்னா எல்லாமே வந்து இன்னி வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் லைக் போட்டு கொடுங்க வாங்க நம்பி இவங்க இந்த இத்தனை வருஷமாக அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜ் வெப் நியூஸ் இதில் அந்த செந்தில் அண்ணனுக்கும் நன்றி சொல்லணும் நாங்கள் இது நாள் வரைக்கும் கடமைப்பட்டுருக்கோம் ஐயா நான் போரூர் ஐயா கோயில் என்னுடைய பையனுடைய செய்கிற அம்மா தான் பேசுனாங்க அவங்களுக்கு இது வரைக்கும் மைக்கி பேச தெரியல கொஞ்சம் பதட்டமாக பேசுகிறாங்க அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கிறாங்க போரூர் ஐயா மகன் சொன்ன மாதிரி போரூரில் தான் பண்ணி தர்றோம் 20 வருஷமாக பண்ணி தர்றேன் வர மக்களுக்கு எந்த வழியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இடத்துல
ஐயா எங்கள் நாராயணன் எங்கள் அப்பா இது பண்ணிட்டு நாங்கள் பண்ணுறதில்ல. இந்த நாமம் வந்து சாமி தோப்புடுத்து தான் இங்கே கிடையாது. அந்த நாமத்தை வச்சு எண்ணெயை வச்சு அதேமாரி இந்த நாமம் வந்து இங்கே கிடையாது. சாமி தோப்புலேருந்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். தலைமை போய் தான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நாமத்தை தான் பண்ணித்தரேன். நான் வர மக்கள்கிட்ட காசப்படுறதில்ல. மக்களுடைய மக்களாக இருந்து நான் ஒரு நேரம் கஷ்டப்பட்டதுனால சோத்துக்கு டீக்கெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை உணர்ந்து தான் மக்கள்கிட்ட உங்களால் முடிஞ்சது கொடுக்குமா தர்மத்துக்கு அப்படின்னு கேட்டு வாங்குறேன். வாங்கி கை வலி கால் வந்தது பப்ளிக்கை மக்கள் முன்னாடி தான் பண்ண வச்சு நான் மறவா கிடையாது. இனிமேல் எல்லா பப்ளிக்கும் எந்த வழி என்னான்னு கேட்டு மக்கள்கிட்ட பண்ணி தந்துட்டுறேன். நீங்கள் அது மாதிரி காசு சில பேர் போடுறாங்க, சில பேர் போடாமல் போகிறாங்க. அதை பற்றி நான் கேட்குறது இல்லை. இங்கே வர்ற மக்களுக்கு முதல்ல எங்கள் அப்பன் சொன்னது பசி அமர்த்துற வேலை தான். அது பிறகு தான் பின்னாடி வைத்தியம் பண்ண. அந்த பாருங்க எத்தனையோ மக்கள் வந்து எத்தனையோ வழின்னு அவங்களே கொடுத்து போகிறாங்க பேட்டி. நான் கொடுக்குறது இல்லை. அதனால் அங்கேருந்து வரவங்களாம் அவங்களே படி தருவாங்க. அதேமாரி வந்து போரூர் அட்ரஸ் தெரியும்னா போரூர் ஐயா கோவில் கூகுளில் போட்டிங்கன்னா என் அட்ரஸு க்ளீனாக வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 12க்குள்ளே வந்துடுங்க. இங்கே மதியானம் பசியாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு நான் தருவேன், டீ தருவேன், சாப்பாடு தருவேன். அதேமாதிரி தந்து தரேன், பண்ணி தரேன். சாப்பாடு போட்டேன். மக்களுக்கு முதல்ல அழுதுட்டு வரவங்களுக்கு சிரிக்க வச்சு அவகத்தை எப்பயும் நாங்கள் இருக்கிற பிரச்சனையை தீர்ந்துடுறோம். அதேமாரி வந்து மக்களுக்கு என்னால் முடிஞ்சது. சில பேர் நிறைய பேர் சாப்பாடுகளுக்கு கஷ்டப்பட்டு வராங்க. என்னால் அரிசி கேட்குறாங்க. ஆனால் மக்களுக்கு அரிசியும் கொடுத்துட்றேன். சில மக்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட காசு இல்லைனாங்க. என்னால் முடிஞ்சது உதவி பண்ணுறேன். ஆனால் ஏன் காசு இல்லை, நான் கடை வாங்கியாவது கொடுத்துட்டு ஒரு மக்கள் எனக்கு தரும். ஒரு மக்கள் இல்லைன்னா ஒரு மக்கள் எனக்கு தருவாங்க. அந்த துட்டை வச்சு நான் மக்கள் சேவை பண்ணி தான். ஒருத்தர் இருக்கார் ஐயா பாண்டி மொழின்னு ஒருத்தர் ஐயா இருக்கார். எனக்கு அரிசி 3 மூடை வேணும்னு அனுப்பிச்சுட்டுறாரு. அதை வச்சு மக்களுக்கும் தரேன். நானும் இங்கே அன்னதானம் போகிறேன். 10ல் இன்னும் 2 மூடை அரிசி ஒன்று கொடுத்துருவாரு. ஆனால் அவர் தரது மக்கள் வச்சு பண்ணி தரேன். திரும்ப எனக்கு நானும் 10 கூட கொஞ்சம் கேட்டு வாங்கி நானும் மக்களுக்கு பண்ணித்தரேன். சில மக்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் ஐயாட்ட கேட்டு பண்ணித்தரேன். ஆனால் இல்லைன்ற சொல்கிற வார்த்தை நம்மகிட்ட கிடையாது. என்னால் ஒரு 1000 ரூபா தரணுன்னு கேட்டால் கூட ஒரு 500 ரூபாய் கொடுத்து போகாமல் அவன் சந்தோஷப்படுத்தி தான் அனுப்பிட்டு குடிச்சு இது வரைக்கும் யாரையும் நான் கஷ்டப்படுறதில்லை. இந்த இடத்துல ஒரு நாள் 20 வருஷமாக இருக்கிறேன். இந்த இடத்துல எந்த கெட்டுப்பேர் இல்லாமல் மக்களுக்கு சேவையாக இருந்தும் மக்களுக்காக நான் இருந்து மக்களுக்காக சேவைக்காக நான் மக்களுக்காக நான் பண்ணிட்டு வரேன். நான் பணத்துக்கு ஆசைப்படல. மக்கள் அவங்கவுங்க வழியில் தீரணும், அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் மக்களுக்காக நான் போராடி இருக்கிறேன். ஐயா உண்டியா.